இன்றைய வேத ஆராய்ச்சி வேலை நிகழ்ச்சியிலே பங்கு பெற வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்தினையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, இன்றைய வேத ஆராய்ச்சி வேலைக்காக உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். இப்போதும் நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களையும் தியானிக்க இருக்கின்ற உடைய வசனங்களையும் ஆசீர்வதித்தரலாம். இன்றும் உடைய தியான செய்தியை அளிக்க இருக்கின்ற உம்முடைய அடியார் மூலமாக எங்களை சந்தித்தரலாம். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் உம்முடைய தொடுதலை நாங்கள் உணரவும், உம்முடைய விருப்பத்திற்கு நேராய் நாங்கள் மாறவும் எங்களுக்கு அருள் புரிந்தரலாம். இப்போதும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களை உமது வழி நடத்துதலுக்கு ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த வேத ஆராய்ச்சி வேலைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 359வது பாடலை பாடுவோம். பாடலன் 359. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேர் கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேர் கொண்டேன். அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை, தளர்வதும் இல்லை, அசைவதில்லை, தளர்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பேன். அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அறிவை கடந்த தெய்வீக அமைதி. அடிமை வாழ்வின் கேடயமே, அடிமை வாழ்வின் கேடயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன்.
எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றான். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியினாலே
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் பூனாவில் இயங்கி வரும் யூபிஎஸ்லே நியூ டெஸ்டமென்ட் டிபார்ட்மெண்ட்டிலே ப்ரொஃபஸராக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 344வது பாடலை பாடுவோம். பாடலன் 344. சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
இப்போதும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 12 26 வசனங்களிலிருந்து பேதுருவின் பிரசங்கத்திலிருந்து கற்றுக்கொண்ட சில பாடங்களை பார்த்தோம். அற்புதத்தின் மூல காரணர் இயேசு, எனவே எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே சேர வேண்டும். கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மீட்பு தரும் இரட்சகர். வெறும் சரீர பிரகாரமான பலவீனங்களை குணப்படுத்துபவர் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாக்களையும் ரட்சிக்கிறவர் என்ற பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்று அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12 26 வசனங்களிலிருந்து எப்படி நற்செய்தி அறிவிப்பது, நற்செய்தி அறிவிக்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்புகள் என்ன என்று நற்செய்தி அறிவிப்பது குறித்த சில பாடங்களை பேதுருவின் பிரசங்கத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நடந்தது என்ன? பிறவியிலேயே முடமான ஒரு மனிதனை குணப்படுத்த தேவன் பேதுருவையும் யோவானையும் பயன்படுத்தினார். இதை கேள்விப்பட்ட மக்கள் முடமான மனிதன் சுகம் பெற்றதை காண அங்கு கூடி வந்தார்கள். பேதுரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கு கூடி வந்தவர்களுக்கு கிறிஸ்துவே இந்த முடமான மனிதனுக்கு சுகம் கொடுத்தார் என்றும் கிறிஸ்துவே மேசியா என்றும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதை விசுவாசித்த சுமார் 5000 பேர் திருச்சபையில் இணைந்தார்கள். இதுதான் அங்கு நடந்த சம்பவம். சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது நாம் பின்பற்ற வேண்டிய 4 உண்மைகளை பேதுரு இங்கு வலியுறுத்துகிறார். 1, நற்செய்தியை அறிவிக்க அதை கேட்பவர்களின் பண்பாடு, ஆன்மீக பின்னணியை கருத்தில் கொண்டு அவர்கள் புரிந்து கொள்கிற மொழியில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். 2, சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கர்த்தராகிய இயேசுவே இரட்சகர் என்ற செய்தியை திட்டமாய் அறிவிக்க வேண்டும். 3, நற்செய்தியை அறிவிக்க நாம் பாவத்தின் உண்மை நிலைமையையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் கண்டிப்புடன் சுட்டிக்காட்டி மக்கள் தேவனை தேட வேண்டிய அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். 4, நற்செய்தியை அறிவிக்க மனம் திரும்புபவர்களுக்கு நாம் கர்த்தருடைய கிருபையை வழங்க வேண்டும். இந்த 4 குறிப்புகளையும் பேதுருவின் பிரசங்கத்திலிருந்து வசன ஆதாரங்களுடன் தொடர்ந்து பார்ப்போம். 1, நற்செய்தியை அறிவிக்க அதை கேட்பவர்களின் பண்பாட்டு ஆன்மீக பின்னணியை கருத்தில் கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ளுகிற மொழியில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். To proclaim the word of God, we must contextualize the message. பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யூதர்கள் என்று 12ஆம் வசனத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. காரணம், அங்கு கூடியிருந்தவர்களை இஸ்ரவேலரே என்று பேதுரு அழைக்கிறார். எனவே யூதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியையும் கருத்துக்களையும் தன்னுடைய பிரசங்கத்தில் பேதுரு பயன்படுத்தினார். பாருங்கள், பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை கிரேக்க தத்துவத்தை கொண்டு ஆரம்பிக்கவில்லை, அல்லது தேவன் புறஜாதிகள் மத்தியில் செய்த வல்லமையான செயல்களை சுட்டிக்காட்டி தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கவில்லை. மாறாக யூதர்கள் ஏற்கனவே அறிந்திருந்த விஷயங்களிலிருந்து தன்னுடைய பிரசங்கத்தை பேதுரு ஆரம்பித்தார். இந்த பிரசங்கத்தில் பேதுரு பயன்படுத்துகிற வார்த்தைகளை கவனியுங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் 13ஆம் வசனம். 22ஆம் வசனம், மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். 25ஆம் வசனம், நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். பாருங்கள், பேதுரு பயன்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன் நம்முடைய தேவன் என்று யூதருடைய முற்பிதாக்கள், அவர்களுடைய தீர்க்கதரிசிகள், அவர்களை வழிநடத்தின தலைவர்களான மோசே மற்றும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைகளை குறிப்பிட்டு நீங்கள் அந்த வம்சத்தில் வந்த பிள்ளைகள் என்று தன் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். யூதருடைய மரபுகளையும் வேத வாக்கியங்களையும் கொண்டு இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். 22ஆம் வசனத்தில் இயேசுவை மோசே போன்ற ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார். 25ஆம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவுபடுத்துகிறார். இப்படித்தான் சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். சுவிசேஷத்தின் சாரம்,
நீர்த்து போகாமல் அதை கேட்பவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் அவர்களுக்கு பொருத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, இந்தியாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு பழங்குடி சமூகத்திற்கு சுவிசேஷத்தை பகிரும்போது பவுலுடைய கடிதங்களில் உள்ள இறையியல் தத்துவங்களை கொண்டு தொடங்குவது அவர்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பழக்கமான பலி என்ற கருத்தை கொண்டு ஆரம்பித்து இயேசுவே பரிபூர்ணமான ஒரே பலி என்று கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த ரட்சிப்பை விளக்கினால் அந்த செய்தியை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. இதே பேதுரு புறஜாதியான ரோம நூற்றுக்கு அதிபதி கொர்நெலியு வீட்டாருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, மோசேயை சுட்டிக்காட்டி ஆரம்பிக்கவில்லை. காரணம், அந்த பெயர்கள் புறஜாதியான கொர்நெலியுக்கு பழக்கமில்லாத பெயர்கள். அதே போல நீங்கள் புறஜாதிகள், உங்கள் வழிபாட்டு முறைகள் தவறானவை என்று புறஜாதியாரின் பழக்க வழக்கங்களை கண்டித்து தன் பிரசங்கத்தை பேதுரு தொடங்கவில்லை. அதற்கு மாறாக தேவன் பாரபட்சம் காட்டுவதில்லை. அவர் எல்லா தேசத்திலிருந்தும் தமக்கு பயந்தவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்று ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் வாழ்க்கை, ஊழியம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை எளிமையான சொற்களில் விவரித்தார். யூதர்களுக்கு பேசும்போது யூதர்களுக்கு பழக்கமான வார்த்தைகளையும், புறஜாதியாருக்கு பேசும்போது புறஜாதியாருக்கு பழக்கமான வார்த்தைகளையும் பேதுரு பயன்படுத்துகிறார். இயேசுவும் பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் இப்படித்தான் நற்செய்தி அறிவித்தார்கள். இதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களில் சொல்லும்போது, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவுமானேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவுமானேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் நற்செய்தி அறிவிக்கும் போது நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய முதல் விஷயம், நாம் பிரசங்கிக்கிற மக்களின் பண்பாட்டு ஆன்மீக பின்னணியை கருத்தில் கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ளுகிற மொழியில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக, நற்செய்தியை அறிவிக்க நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். To share the gospel, we must preach the crucified Christ. பேதுருவின் பிரசங்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட பிரசங்கம். தன்னுடைய சாமர்த்தியத்தை பற்றியோ அல்லது அவர்களுக்கு இருந்த தாளந்து திறமைகளை பற்றியோ பேதுரு பேசிக் கொண்டிருக்கவில்லை. அந்த முடமான மனிதனுக்கு கிடைத்த புதிய அனுபவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர் பேசியதெல்லாம் கிறிஸ்துவை பற்றியதே. ஒரு நல்ல நற்செய்தி பகிர்வு கிறிஸ்துவை மையமாக கொண்ட செய்தியாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை உயர்த்துகிற பிரசங்கமாக இருக்க வேண்டும். சரி, நாம் எப்படி கிறிஸ்துவை உயர்த்த முடியும்? கர்த்தராகிய இயேசுவை உயர்த்த நாம் எந்த மகிமையையும் நம்மிடத்திலிருந்து விலக்க வேண்டும். We must deflect any glory away from ourselves. 3ஆம் அதிகாரம் 12-16 வசனங்கள், 12-16 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? 16ஆம் வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த வசனங்களில் பேதுரு பயன்படுத்துகிற சில குறிப்புகளை பாருங்கள். 12ஆம் வசனம், நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? 16ஆம் வசனத்தின் முதல் பகுதி, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அதே போல 16ஆம் வசனத்தின் பின்பகுதி, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அங்கு கூடியிருந்த மக்கள் பேதுருவையும் யோவானையும் பிரமித்து பார்த்து கொண்டிருந்த போது, எங்களை ஏன் நோக்கி பார்க்கிறீர்கள்? இது எங்களால் உண்டான அற்புதம் அல்ல, இது கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டான அற்புதம்.
அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்று மக்களின் கவனத்தை கிறிஸ்துவின் பக்கமாக பேதுரு திருப்புகிறார். நாம் குயவன் கையில் களிமண் மட்டுமே. தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை ஏதோ ஒன்றிற்கு பயன்படுத்துகிறார் என்றால் அது நம்மில் உள்ள திறமையினால் அல்ல என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம் மூலம் செய்யும் எதற்கும் நாம் உரிமை கொண்டாடுவது அல்லது பெருமை கொள்வது அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை கொள்ளையடிக்கும் செயல். 1 கொரிந்தியர் 4:7 பவுல் சொல்வது போல, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? நாம் பெற்றிருப்பது எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள், தாளந்துகள் உட்பட எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்தது. எனவே நாம் பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமில்லை. எல்லா புகழும் ஆண்டவர் ஒருவருக்கே சேர வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தராகிய இயேசுவை உயர்த்த அவர் யார் என்பதை நாம் மக்களுக்கு தெளிவாய் சொல்ல வேண்டும். இந்த பிரசங்கத்தில் இயேசுவின் பல பெயர்களை பேதுரு குறிப்பிடுகிறார். உதாரணத்துக்கு 13 தேவனுடைய பிள்ளையாகி இயேசு என்று சொல்லுகிறார். 14 பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் என்று சொல்லுகிறார். 15 ஜீவாதிபதி என்ற பெயரை கிறிஸ்துவுக்கு பயன்படுத்துகிறார். 18 கிறிஸ்து அல்லது மேசியா என்ற பெயரை பயன்படுத்துகிறார். 22 மோசே போன்ற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். பாருங்கள், இங்கு இயேசுவை அறிமுகப்படுத்த பேதுரு பயன்படுத்தும் வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர், ஜீவாதிபதி, கிறிஸ்து அல்லது மேசியா. இவையெல்லாம் இயேசுவே மேசியா என்பதை காட்டுகிற வார்த்தைகள். கிறிஸ்து யார்? அவர் வெறும் அற்புதம் செய்கிற புனிதர் அல்ல, அவர் பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிற மேசியா. இயேசு என்ற பெயருக்கு எகோவா ரட்சிக்கிறார் என்று அர்த்தம். இயேசுவின் பிறப்பை அறிவிக்க தேவதூதன் யோசேப்புக்கு தரிசனமான போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். எனவே இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் என்பதை விளக்க பேதுரு இந்த பெயர்களை பயன்படுத்துகிறார். அதே போல பேதுரு இயேசுவை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவனின் பிள்ளை என்று சொல்லுகிறார். 3:13 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். 26 மீண்டுமாக தேவனுடைய பிள்ளை என்று இயேசுவை அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மேசியா பாடுபடும் தாசன் என்று அறியப்படுகிறார். அந்த வசனங்களில் தாசன் என்று மொழிபெயர்க்கப்பட்ட மூல வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் பிள்ளை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்ட அந்த கர்த்தருடைய தாசன், தேவனுடைய பிள்ளை, இந்த இயேசுவை என்று தன் பிரசங்கத்தில் பேதுரு வலியுறுத்துகிறார். அதே போல 14 பேதுரு இயேசுவை பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் என்று அழைக்கிறார். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் என்பது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பண்புகளாக சொல்லப்பட்டவை. கிட்டத்தட்ட 40 முறைக்கு மேல் தேவனை குறிக்க இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 2:27 தன்னுடைய முதல் பிரசங்கத்திலும் இயேசுவை தேவனுடைய பரிசுத்தர் என்று பேதுரு அழைத்தார். அப்படி யூதர்கள் தேவனை குறிக்க பயன்படுத்திய வார்த்தைகளை பேதுரு கிறிஸ்துவை குறிக்க பயன்படுத்துகிறார். இவை எல்லாவற்றிலும் அடிப்படையாக பேதுரு சொல்லுகிற கருத்து, கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த மேசியா அவரே என்ற செய்தி. இயேசுவை ஒரு புனிதராகவோ அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவராகவோ மக்கள் புரிந்து கொண்டால் அவருடைய போதனைகளில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து பின்பற்றுவார்களே ஒழிய அவரை முழுமையுமாக விசுவாசிக்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு, ஒரு அரசியல் அல்லது ஆன்மீக தலைவரின் பிரசங்கத்தை கேட்கும்போது நமக்கு பிடித்தவற்றை மட்டும் பின்பற்றுவோம் இல்லையா? ஆனால் இயேசுவை தங்களுடைய இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவரை முழுமையாக ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவர் சொன்ன அனைத்தும் உண்மை, அவர் காட்டிய பாதைதான் ரட்சிப்பின் ஒரே வழி என்பதை அவர்கள் உணர்வார்கள். எனவே நாம் சுவிசேஷத்தை பகிரும்போது இயேசுவை ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல மனிதனாக மட்டுமல்ல, நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகராக மக்கள் புரிந்து கொள்ள உதவ வேண்டும். கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாகவும் தேவனுடைய திட்டப்படி சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி
மீண்டும் பூமிக்கு வரவிருக்கும் நீதிபதியாக நாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டுமே ஒழிய அவரை வெறும் ஒரு அற்புதம் செய்யும் நபராக மட்டும் பிரசங்கிக்க கூடாது. ஒரு பெரிய அற்புதத்தை தொடர்ந்து செய்யப்பட்ட பிரசங்கத்தில் கூட இயேசு அற்புதம் செய்பவர் என்ற சத்தியத்தை அல்ல, மாறாக இயேசு நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் என்ற செய்தியை தான் பேதுரு பிரசங்கித்தார். கிறிஸ்து வெறும் ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது புனிதரோ அல்லது பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கிற போதகரோ மட்டுமல்ல, அவர் உலகத்தின் இரட்சகர். அந்த செய்தி மக்களை சென்றடைய நாம் நம்முடைய பிரசங்கங்களை பயன்படுத்த வேண்டும். எனவே நாம் கிறிஸ்துவை உயர்த்த கிறிஸ்து யார் என்பதை நாம் தெளிவாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். 3, கர்த்தராகிய இயேசுவை உயர்த்த அவர் என்ன செய்தார் என்பதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். We must tell people what he did. 15ஆம் வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரித்தார், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறினார். இஸ்ரவேலருக்கு தேவன் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அவரை நிராகரித்த அனைவரையும் நியாயம் தீர்க்கவும் அவர் மீண்டும் வருகிறார் என்பதை பேதுரு தன் பிரசங்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். இயேசு யார்? அவர் தேவனுடைய குமாரன், பரிசுத்த, நீதிபரர், ஜீவாதிபதி, மேசியா என்பதை விளக்கின பிறகு இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு நேராக பேதுரு மக்களின் கவனத்தை திருப்புகிறார். நீங்கள் ஒப்புக்கொடுத்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இவர். எனவே கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய சாட்சியின் மைய அம்சமாக இருக்க வேண்டும். பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்வது போல, அழிந்து போகிறவர்களுக்கு சிலுவை பைத்தியமாக தெரியலாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன். நாம் வழி தவறி தொலைந்து போன ஆடுகள், தேவனிடமிருந்து அந்நியப்பட்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ள எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தவர்கள். கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லை என்றால் நாம் நித்தியமாக தொலைந்து போயிருப்போம். ஆனால் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நம்முடைய சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இதுதான் நற்செய்தி. அது மட்டுமல்ல, மரித்த இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு பரலோகத்திற்கு ஏறினார் என்பதும் பேதுருவின் பிரசங்கம். கல்லறை ஜீவாதிபதியை அடக்கி வைக்க கூடாதிருந்தது. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார். இயேசுவின் உடல் இன்னும் கல்லறையில் இருந்திருந்தால் அல்லது யூத தலைவர்கள் இயேசுவின் உடல் இருக்கும் இடத்தை அறிந்திருந்தால் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னதற்காக தண்டிக்கப்பட்டிருப்பார்கள், கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் பேதுரு இதை தைரியமாக அறிவிக்க முடிந்தது. காரணம், கிறிஸ்து உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அவர்கள் சாட்சிகள். அன்று 5000 பேர் அதை விசுவாசித்தார்கள் என்பது உயிர்த்தெழுதல் அப்போஸ்தலர்களின் கற்பனையில் தோன்றிய விஷயம் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. இயேசு மரித்தோரிலிருந்து சரீரப்பிரகாரமாக எழுப்பப்பட்டார். இது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் சொல்வது போல, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும். பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் அவர் உயிர்த்தெழுந்தால் அவர் எங்கே என்று யோசித்திருப்பார்கள். எனவே அடுத்ததாக, பூர்வ காலத்திலிருந்தே தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாயினால் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும் காலம் வரை அவர் பரலோகத்தில் இருப்பதாக பேதுரு விளக்கினார். 21ஆம் வசனம், அவர் நீதி அரசராய் மீண்டும் இந்த உலகத்தில் வரும் வரை அவர் பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார் என்று பேதுரு விளக்கினார். அவர் மீண்டும் வருவார். இஸ்ரவேலுக்கு தேவன் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அவரை நிராகரித்த அனைவரையும் நியாயம் தீர்க்கவும் அவர் மீண்டும் வருவார். அவர் தம்மை நம்புகிறவர்களுக்கு இரட்சகராகவும் அவருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு பயமுறுத்தும் நீதிபதியாக அவர் மீண்டும் வருவார். 23ஆம் வசனம், இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், மீண்டும் வருவார் என்பதுதான் முழுமையான நற்செய்தி. இப்படி கிறிஸ்து யார், அவர் என்ன செய்தார், அவர் மீண்டும் வல்லமையிலும் மகிமையிலும் வரும்போது என்ன செய்வார் என்பது உட்பட கிறிஸ்துவை முழுமையாக அறிவிப்பதுதான் பேதுருவின் பிரசங்கத்தின் நோக்கமாக இருந்தது. 3ஆவதாக, நற்செய்தியை அறிவிக்க நாம் பாவத்தின் உண்மை நிலையையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் கண்டிப்புடன் சுட்டிக்காட்டி மக்கள் தேவனை தேட வேண்டிய அவசியத்தை உணர்த்த வேண்டும். We must help people understand the reality of sin and its consequences. 14, 15, 17 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பரிசுத்தமும் நீதியுமுள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்.
17ஆம் வசனம், சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து யார் என்பதை அவர்களுக்கு அறிவித்த பேதுரு அதோடு அவர்கள் செய்த பாவத்தையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். இந்த வசனங்களில் 4 குற்றச்சாட்டுகளை பேதுரு பட்டியலிடுகிறார். 1, தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார், ஆனால் நீங்களோ அவரை ஒப்புக் கொடுத்தீர்கள். 2, பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். 3, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள். 4, கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். நீங்கள் அவரை ஒப்புக் கொடுத்தீர்கள், அவரை மறுதலித்தீர்கள், அவரை கொலை செய்தீர்கள் என்று அவர்களின் பாவங்களை அவர்களுக்கு முன்பாக தைரியமாக சொன்னார். இந்த வசனங்களில் பேதுரு பாவத்தை பற்றி பேசும்போது நீங்கள் என்ற சொல்லை திரும்ப திரும்ப பல முறை பயன்படுத்தினார். நீங்கள் அவரை ஒப்புக் கொடுத்தீர்கள், நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். இங்கு நீங்கள் என்று சொல்வது அங்கு கூடியிருந்த யூதர்களை குறிக்கிறது. இதற்கு இயேசுவின் மரணத்துக்கு அன்றைய யூத மக்கள் மட்டுமே காரணம் என்று அர்த்தமல்ல. யூதர்களோடு சேர்ந்து ரோமர்களும் புறஜாதிகளும் கூட அதற்கு காரணம் என்பது பேதுருவுக்கு தெரியும். யூத தலைவர்களின் அழுத்தம் இல்லாமல் ரோமர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ரோமர்கள் யூதர்களின் பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளாமல் யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க முடியாது. இயேசுவின் மரணத்தின் குற்றத்தில் யூதர் புறஜாதியினர் 2 பேருக்கும் சம பங்குண்டு. ஆனால் உண்மையில் இயேசுவை சிலுவையில் அறைந்தது அரசியல் சூழ்ச்சியோ அல்லது சூழ்நிலைகளோ அல்ல, நம்முடைய பாவமே அவரை சிலுவையில் அறைந்தது. இயேசுவின் காலத்தில் யூதர்கள் மேசியாவை சரீரப்பிரகாரமாக கொண்டார்கள். ஆனால் இன்று நம்முடைய ஒவ்வொரு பாவமும் மேசியாவை சிலுவையில் அறைவது போன்ற செயல்தான். எனவே பேதுரு யூதர்களை பார்த்து வைக்கும் குற்றச்சாட்டு நமக்கும் பொருந்தும் என்பதுதான் உண்மை. இயேசுவை சிலுவையில் அறைந்தது யார் என்பதை நாம் அறிய நாம் கண்ணாடியை பார்ப்பதுதான் சிறந்த வழியாக இருக்க முடியும். எனவே நம்முடைய பாவத்தை உணர்வதுதான் ரட்சிப்புக்கான முதல் படியாக இருக்க முடியும். எனவேதான் பேதுரு அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு சொல்ல பயப்படவில்லை. பேதுரு யூதர்களை நேருக்கு நேர் பார்த்து நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்வது ஒரு கூர்மையான கத்தியை அவர்கள் முகத்திற்கு நேராக நீட்டுவதற்கு சமம். யூத தலைவர்களை பார்த்து நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று சொல்வதற்கு அவ்வளவு தைரியம் வேண்டும். அப்படி இருந்தும் பேதுரு அதை செய்தார். ஆனால் பலர் இன்று பாவத்தை குறித்து பேச தயங்குகிறார்கள். அப்படியே பேசினாலும் அதை சுற்றி வளைத்து பூசி மொழிகி பேசவே விரும்புகிறார்கள். காரணம், பாவத்தை குறித்து பேசினால் மக்கள் புண்பட்டு விடுவார்களோ என்ற பயம், மக்களின் ஆதரவு தங்களுக்கு கிடைக்காதோ என்ற பயம். எனவே மக்களை பிரியப்படுத்த விரும்பி நற்செய்தியின் முழு அம்சத்தை பகிர்ந்து கொள்ள தயங்குகிறோம். ஆனால் நாம் பாவிகள் என்ற உணர்வு வராத வரை நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்ற உணர்வு வராது. நாம் பாவிகள் இல்லை என்றால் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை இல்லையே. எனவே நாம் பாவிகள் என்ற உணர்வு தான் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்ற உணர்வை தருகிறது. நாம் சுகபோகமாக குற்ற உணர்வில்லாமல் இருக்க இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை. நாம் தேவனின் கோபத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் உட்பட்ட பாவிகள் என்பதால் அவர் நமக்காக மரித்தார். பவுல் சொல்வது போல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பேதுரு சொல்வது போல, யூதர்கள் அறியாமல் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அது அவர்களை நிரபராதிகளாக்க மாற்றவில்லை. நாம் அறியாமல் செய்யும் பாவமும் பாவம்தான். பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்களிடம் இயேசுவின் மரணம் குறித்து பல்வேறு அளவிலான அறியாமை இருந்தது. அந்த அறியாமையை பயன்படுத்தி யூத தலைவர்கள் மக்களை தவறாக வழிநடத்தினார்கள். ஆன்மீக அறியாமையின் அளவு குற்ற உணர்வின் அளவை குறைக்கக்கூடும் என்றாலும் இறுதி நியாய தீர்ப்புக்கு வரும்போது அறியாமை ஒரு சாக்குப்போக்காக இருக்காது. பேதுருவின் பிரசங்கத்தை கேட்ட பிறகும் யூதர்கள் இயேசுவுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அவர்கள் அவருடைய பயங்கரமான நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று பேதுரு எச்சரித்தார். அவர்கள் தங்கள் பாவத்தால் இயேசுவை கொலை செய்தார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் கடுமையான நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நாம் நம்முடைய நற்செய்தியில் சேர்க்க வேண்டிய ஒரு இறுதி அம்சம் உள்ளது. அது கிறிஸ்துவின் கிருபை. எனவே 4வதாக இறுதியாக நற்செய்தி அறிவிக்க மனம் திரும்புபவர்களுக்கு நாம் கர்த்தருடைய கிருபையை வழங்க வேண்டும். We must offer God's grace to the repentant.
பேதுரு தன் முன்னால் நின்றவர்களை குற்றஞ்சாட்டிய பிறகு இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்காக நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் என்று அவர்களை சபிக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கங்களை காண்பித்தார். 20ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். 26ஆம் வசனம், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் மனம் திரும்பி நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக, நியாய தீர்ப்பிலிருந்து உங்களை தப்புவிப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிக்க உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்று பேதுரு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். தம்முடைய குமாரனை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மன்னிப்பையும் தம்முடைய ராஜ்ய ஆசீர்வாதங்களையும் வழங்கும் அளவுக்கு தேவன் கிருபை உள்ளவராக இருந்தால் மனம் திரும்பும் ஒவ்வொரு பாவிக்கும் நிச்சயமாக அவர் கிருபையை வழங்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறார். யாரும் அவருடைய ரட்சிப்புக்கு தூரமானவர்கள் அல்ல. உங்கள் பாவங்கள் எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பினால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவீர்கள் என்பது நம்முடைய பிரசங்கத்தின் முடிவுரையாக இருக்க வேண்டும். அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பேதுரு தொடர்ந்து பட்டியலிடுகிறார். என்ன ஆசீர்வாதங்கள்? 1, அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இங்கு பேதுரு பயன்படுத்தும் வார்த்தை நிவர்த்தி செய்யப்படும். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். 20ஆம் வசனம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும்படி என்ற சொல் துடைக்கப்பட்டது அல்லது அழிக்கப்பட்டது என்று பொருள்படும் வார்த்தை. ஒருவருடைய பாவத்தை துடைப்பது அல்லது நிவர்த்தி செய்வது என்பது அந்த பாவங்களை தேவனுடைய ஞாபக புஸ்தகத்திலிருந்து அழித்து போடுவது. ஒரு ஆவணத்திலிருந்து எழுத்துக்களை அழித்து போடுவது போல தேவன் நம் பாவ பதிவை அப்படியே துடைப்பார். இது மனம் திரும்புவதனால் நமக்கு கிடைக்கும் முதல் ஆசீர்வாதம். மனம் திரும்புதலினால் கிடைக்கும் 2வது ஆசீர்வாதம், இயேசு திரும்பி வரும்போது நாம் அவரோடு வாழும் பாக்கியம் பெறுவோம். 3வது நன்மை, நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்படுவோம். எனவே இந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாய்ப்பு இது. மனம் திரும்புங்கள் என்று பேதுரு தன் பிரசங்கத்தை முடிக்கிறார். எனவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நாம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய 4 பாடங்களை பேதுருவின் இந்த வல்லமையான பிரசங்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. 1, நற்செய்தி அறிவிக்க அதை கேட்பவர்களின் பண்பாட்டு ஆன்மீக பின்னணியை கருத்தில் கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ளுகிற மொழியில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். 2, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். 3, பாவத்தின் உண்மை நிலையையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் கண்டிப்புடன் சுட்டிக்காட்டி மக்கள் தேவனை தேட வேண்டிய அவசியத்தை உணர்த்த வேண்டும். 4, மனம் திரும்புபவர்களுக்கு நாம் தேவனுடைய கிருபையை வழங்க வேண்டும். பேதுருவின் பிரசங்கத்தின் விளைவாக 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒருவேளை உங்களுடைய நற்செய்தி பகிர்வு 5000 பேரை கிறிஸ்துவண்டை கொண்டு சேர்ப்பதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பாவியை அவனது அழிவின் வழியிலிருந்து திருப்புவதன் மூலம் நீங்கள் நித்திய நரகத்திலிருந்து அந்த நபரை காப்பாற்றுகிறீர்கள் என்றால் கூட பரலோகம் உங்கள் நிமித்தமாக களிகூறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நற்செய்தி அறிவிக்க நமக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவோம். பேதுருவின் பிரசங்கம் நமக்கு கற்றுத் தருகிற இந்த 4 பாடங்களையும் நம்முடைய நற்செய்தி பகிர்வில் பயன்படுத்த முயற்சிப்போம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போதும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் இனிய நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் இந்த நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி கூறி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இன்றைய வேத ஆராய்ச்சி வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர்த்தாமே இந்த நேரத்திலும் எங்கள் மத்தியிலே உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இன்றும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே
கற்றுக்கொண்ட காரியங்களை பொறுமையோடு இருதயத்திலே காத்து நிறைவான பலன்களை தந்திட அருள் தாரும். இந்த இரவு வேளையிலும் உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை எல்லா தீங்குகளுக்கும் மோசங்களுக்கும் விலக்கி காத்து கொண்டுள்ளோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.